ஒரே அடியில் தேங்காயை நேராக உடைக்கிறதுக்கான குரு வித்தை என பெருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஒவ்வொரு நிகழ்ச்சி வர்றப்போ அது ஏன் எதற்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும், தலைப்புக்கும் உள்ள விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போது ஒரு அருவாள் இங்கே பாருங்கள், மட்டையோடு இருக்கிற தேங்காய் எப்போ நம்ம வாங்கினாலும் மட்டையோடு தான் தேங்காயை வாங்குவோம். அதில் இங்கே பாருங்கள், இந்த தொட்டு அப்படிங்கிறது இருக்கணும். நாட்டு ரக நெத்து தேங்காயை தேர்ந்தெடுங்கள் முடிந்தவர்கள். ஓகேங்களா? இப்போ தான் இந்த தொட்டு வெளியே வருது. இதோட இருக்கிறது, அதாவது இந்த தொட்டு பிஞ்சு போய் வர்றதை முடிந்தவரை தவிர்த்துக்குங்க. கொலை நெருங்கி விழுந்துதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், புரியாதவங்க சிம்பிளாக புரிஞ்சுங்க. தொட்டோட இதிலிருந்து வர்ற காம்போட உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு விவசாயியிடம் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உரம் இல்லாத தேங்காயா, நான் ஏதாவது உரம் வைக்காமல் மரம் உங்கள் வீட்டுக்கு வச்சுருப்பீங்களே, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட கேட்டு அந்த தேங்காயை வாங்கிக்கிங்க, நம்பிக்கை இருந்தால். சரிங்களா? இல்லை எல்லாமே உரம் தான் வச்சுருக்குறாங்கன்னா நீங்கள் கடையிலேயே எங்கேயோ வாங்கிக்கிங்க. உங்கள் கண்ணு முன்னாடி உரித்து உடைக்கலாம். ஸோ சக்ஸஸ் ரேட் எவ்வளவுங்க? சக்ஸஸ் ரேட் 95% மேலே இருக்குது. ஓகேங்களா? இந்த முறையை சரியாக வருதுன்னு பார்த்துலாங்களா? ஸோ நேரலையும் போகுது, எடுத்து போடுற வெர்ஷன்லேயும் இருக்குது. இரண்டுலேயும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம மானிட்டர் பண்ண முடியாதுங்கிறனால ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். சரி, தேங்காயும் உடஞ்சிட்டு இந்த மஞ்சி நம்மளுக்கு மருத்துவ பலன், உழப்பு கட்டு உரிச்சு காட்டல. இது பல்வேறு பயன்பாடு, மல்டிபிள் பர்பஸ். இந்த மஞ்சி மட்டை எல்லாமே பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவக்கூடியது. நல்லா பெரிய காய் தான். ஓகேங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி உரிச்சு உடைச்சி காட்டுகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். அதில் பல ஐட்டம், பல விஷயம் இருக்குது. தலைப்பை மட்டும் நினச்சி உள்ளே வந்துடாதீங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகள். ஓகேங்களா? இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நல்லா பார்த்துங்க, கலக்கெல்லாம் ஆடுதுங்களா? நல்லா நிறைய தண்ணி இருக்குது. ஸோ நான் ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரே அடியில் நேராக உடையும், ஆனால் முழுசாக ரெண்டாக போகாட்டியும் பரவாயில்ல. எனக்கு தண்ணீர் வேண்டும். பவுனம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு முக்கியம். ரொம்ப நாளாக இதை நாங்கள் பயன்படுத்தாமல் இருந்தோம். குறிப்பாக பவுனம்மா இளநீ இதெல்லாம் இப்போது அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், வழக்கம் போல் எது கண், எது வாய், எது மூக்குன்னு கண்டுபிடிச்சா ஒரே அடியில் உடஞ்சிடும். ஸோ விளையாட்டு வாக்கில் விஞ்ஞானம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தவறாமல் சொல்லிக் கொடுங்க. இந்த இடத்துலேருந்து நான் ரீல்ஸ்லையும் போடுறேன். நம்ம குழந்தைகள் சின்ன சின்ன விஞ்ஞான விஷயத்தை பயன்படுத்தி பலன் பெறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போகலாம், இதில் எது கண், எது வாய், எது மூக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த மொத்தம் 3 வரை தான் இருக்கும், 1 2 3 தான் இருக்கும். இந்த 3ல் எது லாங் கேப் இருக்குன்னு பார்க்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு லாங் கேப்பு, இதிலிருந்து இது வரைக்கும் இல்லை, இது சின்ன கேப்பு, இது லாங் கேப்பு, இதுவும் லாங் கேப்பு. இதில் என்ன ஒரு குறைச்சல்னா, இந்த காய் கோணைக்காய், மூஞ்சி பார்த்தீங்கன்னா கோணையாக இருக்கும். இந்த கோணையில் லாங்காக இருக்கிறது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது லாங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியான லாங் இது கம்மி. ஆக்சுவலாக இந்த காய் நேராக இருந்தது அப்படின்னா இந்த வரை இங்கிருந்து ரெண்டும் பக்கமாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும். லாங்காக இருக்கிறது ஒன்றே தான் இருக்கும். ஆனால் இந்த காயில் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிறது இதிலிருந்து 1, இதிலிருந்து 1ன்னு 2 லாங்காக இருக்குது. இதனால் நம்ம மாற்றி கண்ணு மூக்குங்கிறத செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அடித்தா சரியாக உடையாது. ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது 2 கண், இது வாய், இது லாங் கேப்பு கீழே வைங்க.
இப்படி மேலே வைங்க. இதுதான் மண்டையோட்டு வரை. இங்கே ஒரே அடி உடையும். எனக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே தண்ணி வீணானாலும் பரவாயில்லன்னு ஒரே அடியில் 2ஆக புழக்கிறத காண்பிச்சாச்சு. பல வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. இது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், அதனால் நான் ஃபோர்ஸ் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேங்காய் தண்ணீர் வேண்டும். ஓகே, அவ்வளோதான். ஒரு அடிக்கு மேலே அடிக்கல. தண்ணீர் வந்த உடனே நேரலையிலேயே உடச்சி காட்டுறேன், தெளிவாக பார்த்துங்க. பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே அடியில் எவ்வளவு நேராக போயிருக்குதுன்னு பாருங்கள். இங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா டப்புன்னு ரெண்டு சைடு போயிடும். ஆனால் தண்ணி வீணாயிடும். நம்மளுக்கு தண்ணி முக்கியம், மருத்துவ பலன். இதில் 5 சுவை எடுக்க முடியும். இளநீல 6 சுவை, இதில் 5 சுவை எடுக்க முடியும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே பாருங்கள், பிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் 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 நேராக இருக்கும். இது அகப்பை, இது டீ கப்பு, செல்ஃபோன் ஸ்டாண்டு செய்ய முடியும். 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் இதை 500 ரூபாயாக நீங்கள் மதிப்பு கூட்ட முடியும். ஒவ்வொரு முறை என் கண்டென்ட் ஓடுனா எனக்கு என்ன, ஓடாட்டி எனக்கு என்ன, ஒவ்வொரு முறை போடையில் புதுசாக ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்ததுன்னா போதுங்கிறதுக்காக நம்ம காணொலி போடுறோம். நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்கு என்ன, ஷேர் பண்ணாட்டி எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டீங்களா? தெளிவாக இருக்குது, நேராக இருக்குது. ஒரே அடி இதோ நேரில் இங்கே இருக்கா பார்த்துக்குங்க. ஒரே அடி நேராக உடைத்திருக்கிறோம். சரிங்களா? இவ்வளோதான். இது ஏன் நேராக உடைக்கணும் திரும்ப திரும்ப கேட்குறவங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். தேங்காயை நேராக உடைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு 500 ரூபாய் பண்ணலாம். அதுக்காக மட்டும் இல்லை, ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இதை தொடர்ந்து உங்களுக்கான காணொளி வரும். தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் நேராக உடைக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ கோமமாக ஏதாச்சும் கொடுங்க, உங்களுக்கு ஊற்றி கொடுக்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக புதுசாக உடைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே குப்பையாக இருக்கணும். இப்போ பவுனம்மாவுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். யார் யாரெல்லாம் வீட்டில் நம்ம குரு விதையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள், 2400 மூச்சுக்களாக பண்ணுறோமோ, நல்லா வேர்க்க வைக்கிறோமோ. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேர்த்ததுன்னு பார்த்துருப்பீங்க. 2400 மூச்சுக்கள் குரு வித்தை. இதில் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ எனக்கு இப்போ காவாசி, பவுனம்மாவுக்கு முக்காவாசி. என்னென்னா, ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தைக்கு உடலை தயார் செய்தல். சரிங்களா? 30 மணி நேரம் வரப்பட்டுன்னு இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போகக்கூடிய குருபாகம் என்ன, அந்த குருபாகத்தில் நாட்டு ரக நெத்துக்காய்னா என்னன்னு காமிச்சிட்டு இருக்கிறேன். பருப்பு எவ்வளவு கெட்டின்னு பாருங்க, சரியான கெட்டி பருப்பு. நாட்டு ரக நெத்துக்காய்னா என்னன்னா இதுதான்னா, இதிலிருந்து தேங்காய் பாலோட இப்போ காலையில் முதல் குருபாகம் தயாராகுது. இந்த ஒத்த ரெசிபியை வச்சு மொத்த நோய் காப்பிடிக்கலான்னு முதல்ல லைவ் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தட்டைப்பயிறு இதையும் வச்சு முக்கியமான 2 காய்கறியை சேர்த்து மிகச்சிறந்த கிரேவி ஒன்று தயாராகுது. இதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை தயார் பண்ணி நாளைக்கு மதியானம் வரைக்கும் என்னென்ன உணவு எடுத்துக்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 30 மணி நேரம் விரதம் இருக்கிறத பற்றி சிந்திக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. நான் கடைபிடிப்பதெல்லாம் என் உடலுக்கு ஏற்றது, உங்கள் உடலுக்கு ஏற்றதல்லாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது. ஓகே, முடிச்சுக்கிறேன். அடுத்த லைவில் சந்திக்கலாம், எடுத்து போடுற வெர்ஷன்லையும் சந்திக்கலாம். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். போடுங்கம்மா எடுக்காட. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம். அதை எடுக்கணும், பக்கத்துலேயே காமிச்சிடலாம். ஏன்னா சரியாக லைட்டிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரியாக தெரிஞ்சதா தெரியலன்னு தெரியல. அங்கேயே இல்லைங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. நேரம் மேலே வச்சு காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. நேரம் உடஞ்சிருக்கிறது இப்படி, கேமராக்கு இப்படி. இன்னும் ஸ்ட்ரைட்டாக இப்போ இப்படி பண்ணுங்க, செங்குத்தாக வைங்க. சுற்றுங்க அப்படியே. ஸ்ட்ரைட்டாக உடஞ்சிருக்குது பார்த்துக்குங்க. இதோ எடுத்து போடுற வெர்ஷனில் இன்னும் கட் பண்ணல, பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்படி காட்டம்மா, இப்படி வச்சு காட்டம்மா. சுத்த அப்படி கையில் இப்படி இனி சுத்ததையே அப்படின்னா தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்த மாதிரி சுற்றுமா. அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக உடஞ்சிருக்குது பார்த்துக்குங்க. ஒரே அடியில் நேராக தேங்காய் உடைக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டு வாக்கில் விஞ்ஞானம், நாட்டு ரக நெத்து தேங்காயுடைய அற்புதம். இப்போ திருப்புங்க, பருப்புடைய கெட்டியை காட்டுறக்காக கீழே இருக்குங்க. எவ்வளவு தூரம் பருப்பு இருக்குங்கிறத பாருங்கள். நெத்துக்காய் நல்லா விளைஞ்ச காய்னா இப்படி இருக்கணும். இந்த தேங்காய் பால் அல்சரை ஆற்றும், ஆண்மையை கூட்டும், எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கும், அல்கலைன் குரூப். மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, கோகனட் அல்கலைன் குரூப்பில் நல்லா புரிஞ்சுங்க. அல்கலைன் குரூப்பில் சேர்த்தக்கூடிய தேங்காய் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டால் அத்தனை அற்புத மருத்துவ பலனை வீட்டிலிருந்தே பெற முடியும். சரிங்களா? இதிலுடைய சத்துக்கள் வீணாகாமல் சமைக்கிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது. பச்சையாக சாப்பிட்றது, பொரி, நிலக்கடலை, பனங்கருப்பட்டி, சட்னி கடலை சேர்த்து சாப்பிடலாம். இல்லை தென்னங்கருப்பட்டி, இல்லை கரும்பு சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிட்லாம். அவல் ஊற வச்சு அது கூட கரும்பு சர்க்கரை, இதைய சொரவி போட்டு சாப்பிட்லாம். சித்தர்கள் அருளிய முறையில் கல்லுக்குட்டு சட்னி, அதாவது நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய அந்த கல்லுக்குட்டு சட்னி செய்து சாப்பிட்லாம். சாம்பார் கூட அரைச்சி வச்சு வைக்கலாம். மிளகு ஆட்டி குழம்பு வைக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையும் இதையும் சேர்த்து தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஆண்மை பெண்மையை கூட்டக்கூடிய இரத்த விருத்தியை செய்யக்கூடிய குருபாகத்தை செய்தோம். முருங்கைக்கீரையோடு இதை சேர்த்து முக்கியமாக சாப்பிடணும், மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ ஒத்த தேங்காயை வச்சு மொத்த நோயும் ஓட்ட முடியும். ஆனால் அதுக்கு அதை மேலும் மதிப்பு கூட்ட கற்றுக்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்து செய்முறையில் பார்க்கலாம். பிடிச்சிக்கலாம்.